ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்எஸ்டிசி ஆப்பில் நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் வாங்குறது அப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் டிஎன்எஸ்டிசி ஆப்பில் பஸ் டிக்கெட் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் உடனே அதை கேன்சல் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்பில் நீங்கள் ஹோம் பேஜ் போய்க்கோங்க. ஸோ ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பிஎன்ஆர் நம்பர் கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் புக் பண்ண டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி, நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கொடுத்த ஃபோன் நம்பர், இந்த ரெண்டையும் கேட்பாங்க. ஸோ அந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஓடிபி மெசேஜ் வந்துடும். ஸோ அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காமிப்பாங்க. ஏன்னா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக மைனஸ் பண்ணி தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். ஸோ அதை தான் உங்களுக்கு லெஸ் பண்ணி காமிப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேன்சலேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய டிக்கெட்டை கன்ஃபார்மாக நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்கன்னா அந்த கன்ஃபார்ம் கேன்சலேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களுடைய கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. 3லேருந்து 7 நாளைக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஎன்எஸ்டிசி ஆப் மூலமாகவே உங்களுடைய டிஎன்எஸ்டிசியில் புக் பண்ண பஸ் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.